இருக்குங்க. ஒரு காலத்துல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஒரு காலத்துல பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். இன்னைக்கு அப்படியா பண்றான்? ஒத்த கையில பைக்கை ஓட்டிட்டு ஒத்த கையில மாரியம்மா கிசுறான். மாரியம்மா, நான் ஈரோடு போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் உண்டியல்ல ₹1 போட்டா லேட் ஆயிருமா, ₹1 சுண்டி விடுறாரு. மாரியம்மா டேக்கி. மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு சுண்டு அண்ணன் பைபாஸ்ல மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு. நெத்தியில போய் ₹1 விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்கிறேன். தெய்வத்திட்ட நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா தெய்வம் நம்மளுக்கு 10 செய்யும். அப்படி இருக்கணும். இன்னைக்கு அப்படியா இருக்கா? நேற்று எங்க ஊர்ல ஒரு அம்மா ₹10 மாரியம்மன் கோயில் உண்டியல்ல போட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்குது. 10 போட்டா ஒரு லட்சம் ரூபாய் கேட்கலாம்ல. அவர் எவ்வளவு பேருக்கு தான் கொடுக்குறது? ₹10 போட்டு எனக்கு வீடு வேணும், காரு வேணும், வீடு வேணும், காரு வேணும். கடைசியில கொஞ்ச நேரம் ஆச்சு, எனக்கு பேரம் பிறக்கணும், எனக்கு பேரம் பிறக்கணும், எனக்கு பேரம் பிறக்கணும். ஒரு அறை, உனக்கு பேரனே பிறக்க மாட்டான் அப்படின்னு. ஏன்மா, ஏன் சார் அப்படின்னு கேட்டுச்சு. உன் மருமையை வெளிநாட்டுல இருக்கேன், அவனை முதல்ல விசா போட்டு இங்க வர சொல்லு, அதுக்கப்புறம் நீ இதுக்கான முயற்சியில ஈடுபடும். இப்படி போட்டு வேண்டியது எப்படி நடக்கும்? இல்லாத செய்யலாமா? வாழ்க்கை அன்னைக்கு நல்லா இருக்கா? இன்னைக்கு என்ன பாட்டு போடுறோம்? பாட்டு சரியில்லை. ஒரு பாட்டு போட்டுருக்கான், எதுக்கு அடிக்கிறான் நெஞ்சில போய். இன்னொரு பாட்டு போடுறான், கண்ணா என் சேலைக்குள்ள கட்டறிம்பு பூக்குச்சு. எதுக்கு? நசுக்கு சேலையை உதறி விட்டாங்க கட்டு, இந்த பூச்சி மருந்து தூவிட்டு கட்டு. பாட்டு சரியில்லை. வாழ்க்கையாவது நல்லா இருக்கா? ஒரு காலத்துல எப்படி நான் வந்தவங்களை வாங்கணும். போன வாரம் சென்னையில ஒரு வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க போனேன். கேட்ல எழுதி கிடந்துச்சு, நாய்கள் சாக்கு. எட்டி பாக்குற ஒரு நாய் தான் கிடக்கு, அந்த நாய்க்கு போற. ஏன்டா நாய்கள் சாக்கிறது எழுதியிருக்கான்னு காலிங் பெல்ல தான் அடிச்சு. ஒரு அம்மா கதவை திறந்து என்ன வேணும் அப்படின்னு, நாய்கள் சாக்கிறத கரெக்டா எழுதி போட்டுருக்காங்க. ஒரு காலத்துல வள்ளுவன் என்ன சொன்னான்? மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்துன்னா, விருந்தினர் முகம் அனிச்ச மலரை விட மென்மையானதுரா. முகமலர்ச்சியோட ஒருத்தனை கூப்பிடணும் அப்படின்னு. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, அவசர உலகம். ஒருத்தர் சுகர் வந்துருச்சுன்னா இன்னும் 4 பேருக்கு வரணும்னு எதிர்பார்க்கலாம். எனக்கு சுகர் இருக்கு, உனக்கு இல்லை? எத்தனை வயசு? 40 வயசு. வந்துடும். எனக்கெல்லாம் வந்துச்சு, உனக்கு வந்துடும். இல்லைங்க எனக்கு வரல, நல்லா செக் பண்ணி பாருங்க, அப்பதான் எனக்கு தெரியும். ஒரு மாதிரி கைகாலெல்லாம் படபடப்பா இருக்கா, யூரின் அடிக்கடி வருதா, இப்படிலாம் கேட்கிறேன். கேட்டு ஒருத்தன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உலகமா அன்னைக்கு வாழ்றான். ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒருத்தர் தொழில் பண்ணான்னா நம்ம பங்காளியை கூட்டிட்டு போய் அவனுக்கு அந்த தொழிலை சொல்லி கொடுத்து நம்ம குடும்பமா இருப்போம்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சது அந்த காலம். இன்னைக்கெல்லாம் எவன் எக்கடு கட்டான்னா, முன்னாடி எல்லாம் பைக்ல போறவன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தான்னா போய் தண்ணியை துடிச்சான், பன்னீர் கொடுத்தான், ஆர்வத்தை பிள்ளையோட தூக்குனான். இன்னைக்கே அப்படி கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறான், செல்ஃபி எடுக்கிறான். மேம்பாலத்தில் இழுத்து கொண்டு போற செல்ஃபி எடுத்து கொண்டு இருக்கிறேன். இதை பேஸ்புக்ல போட்டு விடுறான், 30 பேர் லைக் போடுறான். அன்னைக்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு, பைக்கில் வர நிப்பாட்டவே இல்லை. எத்தனை பேர் செத்தான்? ஒரு ஆளுக்கான எவ்வளவு கூட்டான். அன்னைக்கு திருமயத்தில் விட்டு அடிச்சாங்க, ராணிப்பாறை விட்டு அப்படி வாழ்க்கை அப்படி சிக்கல. இப்ப மழை போயிடுச்சு, இப்ப கிளப்பி விடுறதுக்காக வரப்போறாங்க நல்ல பாடல்களை பாடக்கூடிய பின்னணி பாடகி. இந்த அம்மாவை நீங்க திரைப்படங்கள்ல பார்க்கலாம், பின்னாடி நின்றே பாடும் பின்னணி பாடகி. முன்னாடி 2 பேர் பாடுவாங்க, பின்னாடி 50 பேர் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுவாங்க. பின்னணி. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, இல்லை. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த இளைய நிலா நற்பணி மன்றம் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலே எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. இளைய நிலா நற்பணி மன்றம் என்றாலே சம மாசு. நடுவர் நீ முதல்ல பேசு. நடுவரே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்பறன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல, கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க, முட்டை தோசையிலே போடலாம். நீங்க பேசுங்க. உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தெரிஞ்சு எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. சொல்லு. ஆலமரம் மலக்குதான் பாருங்க. உண்மையிலேங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிர
சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா, நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா கையில கப்பலி. கருப்பு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர் அப்படி ஓரமாட்டு கொஞ்சம் என்ன பேச்சு. நினைத்தாலே இனிக்கக்கூடிய காலம் வாட்ஸ்அப் காலம். வாட்ஸ்அப் காலம் புலம்பிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு நம்ம ரவிக்குமார் சாரு. என்னங்க நினைத்தாலே இனிக்கக்கூடிய காலம் இந்த காலம். அந்த காலத்துல எல்லாம் எங்க பாட்டி வந்து இடியப்பா சுட்டு தேங்காய் பால் ஊத்தி குடுப்பாங்க. அப்படி அழகா நான் சாப்பிடுவேன். தின்னே தீர்த்திருக்காங்க அந்த காலத்துல. இடியப்பம் ஊத்தி தேங்காய் பால் ஊத்தி கொடுத்தாங்க. தேங்காய் பால் வெள்ளையா இருக்கு, இட்லி வெள்ளையா இருக்கும். இதை திண்ட நீ மட்டும் கருப்பா இருக்கீங்க. உடம்புக்கு சத்தான உணவு கொடுத்தது வயல்வெளி காலத்துல. அதனாலதான் மாடிப்படியெல்லாம் நல்லா கலந்துருக்கேன். சத்தான உணவை சாப்பிட்டு. ஆனா உண்மையிலே சத்தான உணவை கொடுத்தது வயல்வெளி காலங்க. ஆனா இன்னைக்கு நூடுல்ஸ்ங்கிற பேர்ல ஒரு உணவை கொடுத்து இன்னைக்கு குழந்தைகளை எல்லாம் கெடுத்து கொண்டிருப்பது இன்னைக்கு வாட்ஸ்அப் காலம். அந்த நூடுல்ஸ் சாப்பிடல பாருங்களேன், வைக்கப்புள்ள மாடு மேய்கிற மாதிரியே இருக்கும். உண்மையிலே என்னங்க நீங்க ஒரு திரைப்பட பாட்டாவது நல்லா இருக்காங்க. ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமனுக்குனா, பங்குனி மாசம் ஆளான பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரனுக்கா, சித்திரை மாசம் ஆளான பொண்ணு சித்தப்பனுக்கா, ஒரு நவம்பர் மாசம் ஆளான பொண்ணு இந்த நடுவருக்கா. நவம்பர் மாசம் வந்தாலே எனக்கு கைகாலாம் விடவிட ஆட ஆரம்பிக்கும். நான் அதுக்கு சம்பந்தப்படாத ஆளுமா. ஆனா ஒரு பண்பாடு கலாச்சார நாகரிகத்தை சொல்லி கொடுத்தது என்னுடைய வயல்வெளி காலம். எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கணுமா. இதுதாங்க நினைத்தால் இணைக்கக்கூடிய காலம் என்னுடைய வயல்வெளி காலம். ஆனா உண்மையிலே நடுவர்களே எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல 45 வருஷம் இருக்குமா? ஹலோ 45 வருஷங்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸ்க்கு நான் எத்தனை வருஷம். பக்கத்துல இருக்கவங்களுக்கு தானே தெரியும் எவ்வளவு பகுடு போட்டுருக்கணும். உங்களுக்கு என்ன தெரியும்? உண்மையிலே நடுவர் அவர்களே என்னையெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல எங்க அத்தா என்னையெல்லாம் வாடினே கூப்பிட மாட்டாரு. ஏன் வாடின்னு கூப்பிட மாட்டாரு? இங்க வாடா அப்படிதான் கூடுவாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? காட்டாம பேச என் முகம் வாடி போயிருமா? இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கும்? உண்மையிலே பாருங்க நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க. சொல்லிடணும். உண்மையிலே பாருங்க திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தா நான் கல்யாணம் பண்ணணும் அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுல வச்சு அப்புறம் தாங்க குடிப்பேன். அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு, அவருக்கு சுற்றும் இல்லைங்க. புருஷன் கொண்டாட்டினா இப்படி இருக்கும். நெஞ்சுல இருக்காரோ சத்தை இறக்கி விடு, வெளியே திரும்ப போயிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது. இன்னும் நான் ரொம்ப பண்பாடு உள்ள பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே கண்ணுக்கெல்லாம் அழகா மை போட்டு அழகா இருக்கு. அழகா இல்ல அகலமா இருக்கு. ஆனா என்னைக்கு எங்க அத்தா கல்யாணம் முடிச்சோம் அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போடுறதே இல்ல நடுவுல. அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காருக்கா, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமா? ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெஞ்சுக்குள்ள இருக்காரு, அவர் எப்படி கண்ணுக்குள்ள போனாரு? பைபாஸ் ரூட்ல போய் போறோம். இங்க அதான் பாசம் டோல்கேட் போடலையோ, அதாங்க பாசம். போயிருக்காரு. உண்மையிலே நடுவர் அவர்களே குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக வளர்வது குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தை அன்னைக்கு வயல்வெளி காலத்துல எவ்வளவு பண்பாட்டோட கொடுத்தாங்க தெரியுமா? எப்படி? அது இரவுக்கும்
உங்களுக்கு இனி என்ன வேலையை கொடுத்தாங்க? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலக நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மை, இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மை. இரவுக்கும் பகலுக்கும்